பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு சலுகைகள் குறித்து பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். அதாவது குழந்தைங்க மேலே பாலியல் வன்முறை இப்போ ரொம்ப நடக்குது. அதை தடுக்கணும். அதுக்கு சட்டம் ரொம்ப கடுமையாக நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் பெண்களுக்கு மத்திய அரசு 33% தான் இடஒதுக்கீடு தந்துருக்கு. அதை 15% ஆக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய இருக்குது. அதையும் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா துறைகள்லையுமே சாதிக்கிறதுல பெண்கள் தான் நிறையா இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ஏரோப்ளேன் கூட மதுரை சார்ந்த பெண் தான் எதிர்க்காங்க. அதனால் சாதிக்கிற திறமை பெண்களுக்கு நிறையா இருக்கனால இந்த வர பட்ஜெட்டில் நீங்கள் இடஒதுக்கீடு பெண்களுக்கும் கொஞ்சம் பண்ணணும். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம நாட்டோட அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய கலாச்சாரத்தை அந்தந்த பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதுலேருந்தே ஊட்டுனீங்களா அவங்களோட ரத்தத்தோட கலந்து அது பின்னாடி அவங்களோட பாரம்பரியமாக நல்லா கலாச்சார ரீதியாக நல்லாயிருக்கும். இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, பெண் கடத்தல் அதிகமாக இருக்குது. அதை உங்கள் பட்ஜெட்டில் இது பண்ணி அந்த கடத்தலே நடக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் நீங்கள் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.